வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். போட்டித் தேர்வுகளை வெல்வது எப்படி? தேர்வுகளில் வெல்வது எப்படி இல்லை, போட்டித் தேர்வுகளை வெல்வது எப்படி? அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். 1, பயப்படாதீங்க. 2வது சக்ஸஸ் மைண்ட் செட். அப்புறம் கான்செப்ட். 4வது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், தங்க நேரத்தில் எப்படி ஃபெச் பண்ணுறது, நம்மளுடைய எக்ஸாம் ட்ரீமை எப்படி தங்க நேரத்தில் ஃபெச் பண்ணுறது. இப்போ நான் சொல்லித்தர 5வது விஷயம், ஷேர் பண்ணுற 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த எக்ஸாமில் ஸ்ட்ரகிள் ஆகுறது, ஒரு சின்ன ஒரு ஃபியர், ஜெயிப்போமா தோப்போமா, அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸாம்பிள் சொல்ல. 1, இப்போ ஒரு வீடு கட்டுறோம், நம்ம பிளான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூ பிரிண்ட், சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை உட்காந்து எங்கே ஹாலு, எங்கே பெட்ரூம், எங்கே போர்ட்டிகோ, எங்கே கிச்சன், இது மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணுறதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் பேட்டர்னை, எக்ஸாம் டிசைன் என்னன்னு பாருங்கள். இந்த டிசைன்றது 2 என்ன அப்படின்னா, 1 எக்ஸாம் பேட்டர்ன், இன்னொன்று டைமிங். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய 5வது மிக 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 முக்கியமான பாயிண்ட், ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறது. பிளான் ஸ்மார்ட்லி. இதுதான். இது எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறது? ஒன்று தான். நம்ம எக்ஸாமுடைய டிசைன் என்னன்னு டிசைன். இப்போ நம்ம குடிக்கிற டீ கப் ஒரு டிசைன், அது மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதில் பேட்டர்னா என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் 2 விஷயந்தான். 1, என்ன மாதிரி கேள்விகள், 2வது எவ்வளோ நேரம். இதுதான் சக்ஸஸ் சீக்ரெட். என்ன மாதிரி கேள்விகள் வரப்போகுது, எவ்வளோ நேரத்தில் நம்ம எழுத போகிறோம், இது 2 தெரிஞ்சிட்டால் போதும். நாம் இதை வச்சு இன்னொன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ணணும் டைமை. எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ நாட்களில், எவ்வளோ மாதத்தில், எத்தனை வருஷத்தில். இது ரொம்ப டூ மச், ரைட்? வருஷம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம். இதுதான் கேள்வி. பிளான் ஸ்மார்ட்டாக பண்ண போகிறோம். எவ்வளோ நாள் நம்ம டைம் எடுத்துக்க போகிறோம், எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்க போகிறோம் அந்த நாளில், இதை பிளான் பண்ணணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன். எப்பயுமே சில பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு பயந்து போயிட்டு, ஐயோ என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, நெக்ஸ்ட்டு எக்ஸாம், நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது உலகத்தில். சரியா? டுமாரோ நெவர் கம்ஸ் மாதிரி, தெர் இஸ் நோ டுமாரோ. நாளைக்கே கிடையாது. அப்புறம் என்ன, அடுத்த செமஸ்டர், அடுத்த எக்ஸாம், அப்படி கிடையாது. கிவ் அப் பண்ணாதீங்க. நான் சொல்லித்தர விஷயங்கள் என்னென்னா, கிவ் அப் பண்ணாதீங்க. எக்ஸாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் நம்மளை பயமுறுத்தக்கூடாது, நாம் தான் எல்லாரையுமே பயமுறுத்தணும். நான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட்டிங் வரும்போது நான் சொல்லுவேன், பயமாக இருக்குது சார். பயமாக இருக்குன்னும் போதே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிற டயலாக்கே, சரி விடுங்க, பயத்துக்கே பயத்தை உண்டாக்கிடலாம் அப்படின்வேன். இது ஸ்பான்டேனியஸாக வரும். பயத்தை உண்டாக்குறது எப்படி? ஏன் நம்ம ஒரு விஷயத்தில் பயம் இல்லாமல் இருக்கோம், ஒரு விஷயத்தில் பயமாக இருக்கும்? நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் வச்சு நம்ம வாழ்க்கை முடிவு பண்ண முடியாது. பாலை வச்சு நம்ம ரன்னை முடிவு பண்ண முடியாது. நம்ம கையில் இருக்க பேட்டை வச்சு தான் ரன்னை முடிவு பண்ண முடியும். அது மாதிரி நம்ம கையில் இருக்க பேட்டுன்றது நம்ம தலையில் இருக்கிற மைண்ட் செட், மைண்ட் பவர் மட்டும் யூஸ் பண்ணுவோங்க. அதனால் இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பயமும் கிடையாது, கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். நான் திருப்பி சொன்னதை ரீகேப் பண்ணுறேன். நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கணும்னா ஸ்மார்ட் பிளானிங் ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்ணுங்கள். என்ன எக்ஸாம் டிசைன்றது என்ன, எக்ஸாமோட பேட்டர்னும் டைமும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாமுக்கு, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதுதான். இதுக்கு ஒரு ஸ்மார்ட் பிளானிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம் ஒரு மேட்ரே கிடையாது. எக்ஸாம் மட்டும் இல்லை நண்பர்களே, எதுவுமே ஒரு மேட்ரு கிடையாது. முதல்ல உங்களெல்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியாமல் எக்ஸாம் பணத்தை கட்டிட்டு ஓடி போகிறவங்களாம் இருக்காங்க. ஓடி போகாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம் நண்பர்களே. எக்ஸாம் ஒரு மேட்டரே கிடையாது. எக்ஸாம் ஃபியர்னு ஒன்று கிடையாது. நான் கடைசியில் இந்த ஒரு 10 ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி முடித்த பின்னாடி, ஹவு டு ஓவர் கம் எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், அது ஒன்றுமே கிடையாது. அது பயமே கிடையாது. நீங்கள் ஒரு முதல் காதல் முதல் முத்த மாதிரி ஜாலியாக ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு கிரிக்கெட் மேட்சை லைவாக பார்க்குற மாதிரி ஒரு ஜாலியாக போய் எழுத வேண்டிய விஷயம் எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உலகத்தில் பயப்பட எதுவுமே கிடையாது. அப்புறம் எக்ஸாம் மட்டும் என்ன, விதிவிலக்கா என்ன, ஒரு முடிவெடுங்க. இந்த எக்ஸாம் பயமோ பதட்டமோ போகணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த எக்ஸாமில் நம்ம ஜெயிச்சிட்டோம், ரேங்க் ஹோல்டராக மாறிட்டோம் அப்படின்னா, இந்த உலகம் நம்மளை எப்படி கொண்டாட போகுதுன்னு நினைங்களேன். நம்ம அப்பா அம்மா, நம்மளோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய பெருமையை நம்ம தரப்போகிறோம், அதை பற்றி மட்டும் யோசிங்க. ரிசல்ட்டை யோசிங்க.
ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் உங்களுக்கே வரும். நண்பர்களே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க, சரியா? நம்ம உலகத்தை ஆள வந்திருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதை சீக்கிரம் வென்றெடுப்போம். வாழ்க்கையில் நம்ம யாருன்னு நம்ம காட்டுவோம். See you on top.